எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை பௌத்தம் புத்துயிர் கொள்ளுதல் தொடரும். பௌத்தம் மீண்டும் இந்தியாவில் தழைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன? தடைகள் என்ன? முதன்மையான பௌத்தம் இந்தியாவில் மறுபடியும் தழைக்கும் என்றால் அது ஓர் இந்திய மறுமலர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். பௌத்தம் இந்தியாவிற்கு ஊழின் பெருங்கொடை. அது நிலைகொள்ள வேண்டும், பெருக வேண்டும். உலகமெங்கும் பௌத்தத்தின் வளர்ச்சி எவ்வகையிலெல்லாம் நிகழ்கிறது என்று பார்ப்பது இந்த விவாதத்திற்கு உதவும். பௌத்தம் 4 வகையில் உலகமெங்கும் செயல்படுகிறது. முதல் வகை மரபார்ந்தது, 2வது வகை சீர்திருத்த பௌத்தம், 3வது வகை அரசியல் பௌத்தம், 4வது வகை தத்துவார்த்தமான பௌத்தம். மரபார்ந்த பௌத்தம் பௌத்த மத அமைப்புகள் வழியாக செயல்படுவது. இன்று உலகளாவிய தளத்தில் தாய்லாந்தின் பௌத்த மரபு வலுவாக உள்ளது. திபெத்தின் கெலுபா பௌத்த மரபு தலாய் லாமாவால் உலகளாவிய ஓர் அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. அதன் கிளைகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இலங்கை பௌத்தத்தின் அமைப்புகள் அரசியல் மயமாகி தேக்க நிலையில் உள்ளன. ஜப்பானிய பௌத்த மடாலயங்கள் பெரும்பாலும் செயலற்ற நிலையிலேயே உள்ளன. மரபான பௌத்தத்திற்கு இந்தியாவில் தொடர்ச்சி அறுபட்டு விட்டது. ஆகவே அதை மீட்க இயலாது. இந்தியாவில் இன்று தாய்லாந்து, திபெத் பௌத்த அமைப்புகள் நன்றாக செயல்படுகின்றன. அவை இந்தியாவில் வலு பெறலாம். ஆனால் மரபான பௌத்தம் நீண்டகால வரலாற்று பின்புலம் காரணமாகவே கூடவே இன அடையாளத்தையும் கொண்டுள்ளது. தாய்லாந்து, திபெத் பௌத்த மரபுகள் வேறினத்தவருக்கு இயல்பான உள்நுழைவு இடத்தை அளிப்பவையாக இல்லை. அவ்வாறு அவை மாறக்கூடுமென்றால் அவற்றை முன்னெடுத்துச் செல்ல தலாய் லாமா போன்ற பெரும் ஆளுமைகள் உருவாகக்கூடும் என்றால் இந்தியாவில் அவை வேரூன்றி வளரலாம். அது ஒரு வாய்ப்பு. சீர்திருத்த பௌத்தம் என்று சொல்லப்படும் பௌத்தம் அயோத்திதாசர் முதலியவர்களால் முன்வைக்கப்பட்டது. அது ஒரு வகையான தொடக்க முயற்சிகளாகவே தேங்கிவிட்டது. அவை இந்தியாவில் முன்னெடுக்கப்படலாம். அவ்வகை பௌத்த மரபு இங்கே மேலோங்குவதற்கு சில அடிப்படை தேவைகள் உள்ளன. முதன்மையாக மரபார்ந்த பௌத்த படிமங்களும் ஆச்சாரங்களும் முழுமையாக மறுவிளக்கம் அளிக்கப்பட்டு நிறுவப்பட வேண்டும். அதை செய்ய ஓரிரு தலைமுறை காலம் தொடர்ச்சியாக செயல்படும் அமைப்புகளும் அவற்றில் வலுவான சிந்தனையாளர்களும் ஆளுமைகளும் தேவை. அரசியல் பௌத்தம் அம்பேத்கரால் முன்வைக்கப்பட்டது. அதன் எல்லைகள் கண்கூடானவை. மத அரசியலின் பொருட்டு முன்வைத்தால் அந்த அரசியல் எந்த வகையான உயர் நோக்கம் கொண்டது என்றாலும் அந்த மதம் அரசியலின் ஒரு துணைக்கருவியாக சூம்பி நிலைகொள்ளுமே ஒழிய வளராது. அந்த அரசியலையும் அது வளர்க்காது. மகாராஷ்டிரத்தில் பயணம் செய்யும் பொழுது அம்பேத்கர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பல சிறு பௌத்த ஆலயங்களை பார்ப்பதுண்டு. அவற்றுக்கு நிலையான கட்டிடமெல்லாம் கூட இருக்கும். ஆனால் வருகையாளர்கள் இல்லாமல் கைவிடப்பட்டு பாழடைந்தே கிடக்கும். இவ்வாறு பலவற்றை பயணங்களில் ஆவணப்படுத்தியிருக்கிறேன். அந்நிலை ஏன் வருகிறது? அரசியலை விட மதம்தானே ஆழமானது. மக்கள் பங்கேற்பு உள்ளது. அவ்வாறு மதம் நிலை கொள்ள வேண்டுமென்றால் மதம் அதன் அடிப்படை நோக்கங்கள் இயல்புகளுடன் முன்வைக்கப்பட வேண்டும். மதம் ஒரு வகை அரசியலாக முன்வைக்கப்படலாகாது. எந்த மதமும் அடிப்படையில் அதன் நம்பிக்கையாளனுக்கு வாக்களிப்பது ஆன்மீக அறிதலை, ஆன்மீகமான மீட்சியையும் தான். எளிய மக்களுக்கு மதத்தில் இருந்து கிடைக்க வேண்டியது வேண்டிக்கொள்ள சில தெய்வங்கள். அதையும் மதம் அளிக்க வேண்டும். அம்பேத்கரின் நவையான பௌத்தம் அரசியல் சார்ந்த எதிர்ப்பாக முன்வைக்கப்பட்டது. அம்பேத்கரின் நோக்கங்கள் ஆன்மீகமான, தத்துவார்த்தமான, அறிவியல் சார்ந்த ஒரு மதத்தை உருவாக்குவது என அவருடைய பௌத்தமும் அவருடைய தம்மமும் என்னும் நூலில் காட்டுகிறது. ஆனால் அதற்கான வாழ்நாள் அவருக்கு அமையவில்லை. அவருக்கு பின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அறிவு தகுதியின்
ஆன்மீக தகுதியும் கொண்ட வழித்தோன்றல்கள் அவருக்கு அமையவில்லை. ஆகவே ஓர் அரசியல் இயக்கமாகவே நவயானம் நின்றுவிட்டது. அது தன்னை ஒரு சீர்திருத்த பௌத்தமாக இங்கே முன்வைக்கும் என்றால் நிலை கொள்ளலாம், பரவவும் கூடும். எந்த மதமும் நேர்நிலையான மனநிலையை உருவாக்குவதன் வழியாகவே நிலை கொள்ள முடியும். உலகியல் துயருற்று உழலும் மனிதர்கள் அமைதி நிலைபேறு நாடியே அதற்கு வருகிறார்கள். அங்கேயும் சழக்கும் பூசலும் என்றால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள், நாடமாட்டார்கள். மதச்சழக்கும் பூசலும் மதங்களை தங்கள் தரப்பு என எடுத்துக்கொள்ளும் சிறுபான்மையினருக்கு உரியவை. ஆகவே சீர்திருத்த பௌத்தமோ நவயான பௌத்தமோ பூசலிடுபவர்களால் உருவாக்கப்பட இயலாதவை, மெய் அறிவாளர்களால் நிலைநிறுத்தப்படுபவை. ஆகவே இங்கு வெவ்வேறு அரசியல் கோணங்களில் ஆய்வு கோணங்களில் முன்வைக்கப்படும் பௌத்தம் சார்ந்த பேச்சுக்களால் எப்பயனும் இல்லை. அவ்வகை அனைத்துமே எதிர்வினைகளையும் எதிர்ப்புகளும் தான். அவற்றை முன்வைப்பவர்களுக்கு மெய்யியலோ தத்துவமோ முக்கியமல்ல. அவர்களால் பௌத்தம் என எதையும் உருவாக்க நிலைநிறுத்த இயலாது. பௌத்தம் நிலை கொள்ள வேண்டும் என்றால் பௌத்தம் வழியாக தன் மீட்பை தேடும் அடைந்து முன்வைக்கும் மத ஞானிகள், மத அறிஞர்களே தேவையானவர்கள். இன்னொரு பக்கம் புத்தரை தங்கள் அரசியலுக்கு ஏற்றபடி சுருக்குபவர்கள் உண்மையில் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள். அவரை எளிய நாத்திகராக மட்டுமே பார்ப்பவர்கள், வெறும் எதிர்ப்பு அரசியலின் ஆளுமையாக எண்ணுபவர்கள் இங்கே பௌத்தம் உருவாவதற்கு எதிரான மனநிலையை உருவாக்குகிறார்கள். அவர்களிடம் இருந்து விலகி மெய்ஞானத்தின் விடுதலையாக முன்வைத்தால் ஒழிய பௌத்தம் நிலை கொள்ள முடியாது. புத்தரை ஒரு சிறு அரசியல் குறியீடாக ஆக்குவதால் பௌத்தம் சிறுமைப்படுகிறது. பௌத்தம் வாக்களிக்கும் மெய்ஞானத்தையும் விடுதலையையும் பொருட்படுத்தாதவர்களுக்கு பௌத்தத்தில் என்ன இடம் இருக்க முடியும்? உண்மையில் அனகாரிக தம்மபாலாவின் பெரும் குறைபாடே அவருடைய எதிர்ப்புதான். அவர் மரபான பௌத்தத்தின் தேக்க நிலையை எதிர்க்கும் விசையை கொண்டிருந்தார். ஆனால் அது எதிர்நிலையே பேரறிஞராக இருந்தும் அவரை கசப்பு காழ்ப்பு கொண்டவராக ஆக்கியது. ஆன்மீகமாக எதையும் அடையாதவராகவும் எதையும் அளிக்காதவராகவும் ஆனார். அவர் எந்த ஆன்மீக இயக்கத்தையும் உருவாக்க முயலவில்லை. அவருடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே இன்று அடையாளம் காணப்படுகிறது. சொல்லப்போனால் சிங்கள இனவாதத்தின் தந்தையாகவே அவர் இன்று அறியப்படுகிறார். சீர்திருத்த பௌத்தம் நிலை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில இன்றியமையாத தேவைகள் உள்ளன. 1. வலுவான மத அமைப்பு, நிதி பின்புலம், மைய நிர்வாகமும் கொண்ட மத அமைப்பு. இன்று சீர்திருத்த மதங்கள் அனைத்துக்கும் இன்றியமையாதது. தலாய் லாமாவின் பௌத்த மதப்பிரிவை முன்னுதாரணமாக கொள்ளலாம். ஊர்கள் தோறும் பௌத்தத்தின் கிளைகள் அமைக்கப்பட வேண்டும். அவை மைய கட்டுப்பாடும் கொண்டிருக்க வேண்டும். 2. வலுவான மதக்கல்வியும் மத பிரச்சாரங்களும் பௌத்த சங்கங்களும் பௌத்த தத்துவம் மற்றும் பௌத்த மெய்யியலில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அங்கே பயிற்சி பெறும் பிரச்சாரகர்கள் நாடெங்கும் சென்றபடி இருக்க வேண்டும். அவர்கள் மத கிளைகளை நிறுவ வேண்டும். எந்த மதமும் அர்ப்பணிப்புள்ள பிரசாரகர்களால் தான் நிலை கொள்கிறது. 3. வலுவான வழிபாட்டு மரபு. எந்த மதமும் குறியீடுகள் வழியாகவே நிலை கொள்கிறது. குறியீடுகள் அன்றாட வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்றால் சடங்குகளும் ஆசாரங்களும் வேண்டும். இந்தியாவில் சீர்திருத்த பௌத்தம் அத்தகைய வலுவான வழிபாட்டு மரபை உருவாக்கவில்லை. அது உருவாக்கப்பட வேண்டும். புத்தர், தாராதேவி, போதிசத்துவர்கள் என ஒரு வழிபாட்டுக்குரிய குறியீடுகள் நிறை உருவாக்க வேண்டும். வழிபாட்டுக்கான ஆச்சாரங்கள் நிறுவப்பட வேண்டும். தொடர்ச்சியான வழிபாடு நிகழ்வது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 4. அன்றாட தன்மை. எந்த மதமும் அதன் நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையில் எல்லா தளங்களிலும் செல்வாக்கு செலுத்தும் பொழுதே அது வாழ்கிறது. புதிய பௌத்தம் அதன் நம்பிக்கையாளர்களின் பிறப்பு, திருமணம், குழந்தை பேறு, சாவு உட்பட அனைத்து நிகழ்வுகளிலும்
பங்களிப்பாற்ற வேண்டும். அனைத்துக்கும் இடமிருக்க வேண்டும். நவ பௌத்தம் சார்ந்து செயல்படும் கர்நாடக மாநில எழுத்தாளர் நண்பர் ஒருவரிடம் பேசும்பொழுது நான் சொன்னேன், இன்றைய நவ பௌத்தம் பௌத்த ஆலயத்தை மட்டும் உருவாக்கினால் போதாது, கூடவே கல்யாண மண்டபமும் இருந்தாக வேண்டும் என்று. உலகியலை தவிர்த்து மதங்கள் நிலை கொள்ள முடியாது. 5. பௌத்த மெய்யியல் சார்ந்த இயக்கம் ஒன்று நிகழ வேண்டும். அதாவது அதற்கான இதழ்கள், வலைதளங்கள், பிரசுர நிறுவனங்கள் தேவை. நான் சொல்வது அரசியல் பிரச்சாரத்தை அல்ல, முழுக்க முழுக்க மதம், தத்துவம் சார்ந்த இயக்கத்தை. இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் என அனைத்து மதங்களுக்கும் அப்படிப்பட்ட அறிவு இயக்கம் உள்ளது. 6. இறுதியாக, எந்த மதமும் அதன் முகங்களாக அறியப்படும் ஆளுமைகளாலேயே நிலைகொள்கிறது, வளர்கிறது. மத ஞானிகள், மத அறிஞர்கள் உருவாக்கப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நவயானாவுக்கு ஒரு தலாய் லாமா இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இவை எப்பொழுதுமே இன்றைய சூழ்நிலையில் நவயான பௌத்தம் அல்லது மற்ற சீர்திருத்த பௌத்த மரபுகளுக்கு இல்லை என்பதே எவரும் காணலாம். ஆகவே வெறும் அரசியலாகவே அது இங்கே நிலை கொள்கிறது. அதாவது இங்குள்ள தலித் அரசியலின் ஒரு தோற்றம் மட்டும்தான் அது. தலித் அரசியலுக்கு நவயானம் இன்றியமையாததாகவே இருந்தாலும் கூட அது அவ்வரசியலில் நேரடியாக ஈடுபடுவதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு முழுமையாகவே ஒரு மதமாக தன்னை முன்வைப்பதே அது நிலை கொள்வதற்கு உரிய வழி. அது நிலை கொண்டால் அது தலித் விடுதலைக்கும் வழிவகுக்கும். தத்துவார்த்தமான பௌத்தம் வெறுமே சிந்தனையில் செயல்படும் ஒரு செல்வாக்கு மட்டுமே. கிரேக்க மதம் இன்றைய ஐரோப்பிய சிந்தனையில் செல்வாக்கு செலுத்துவது போல பௌத்தத்தின் சூனியவாதம், விஞ்ஞானவாதம் போன்றவை நவ சிந்தனைகளுக்கு அணுக்கமானவை. அவற்றின் பல இடைவெளிகளை நிரப்புபவை. ஜென் பௌத்தமும் சீன சான் பௌத்தமும் பல்வகையில் இன்றைய சிந்தனைகளுக்கு பங்களிப்பாற்றுபவை. ஆனால் அந்த செல்வாக்கை மதம் என்று சொல்ல முடியாது. இன்னொன்று உண்டு, புத்தர், பௌத்தம் என்னும் இங்கே இருந்து கொண்டிருக்கும் வல்லமைகள். ஏனென்றால் வேதாந்தத்திற்குள் பௌத்த சிந்தனை உள்ளது. அத்வைதம் அதை தொடர்ந்து அடையாளம் காண்கிறது. ராமகிருஷ்ண மடம், நாராயண குருகுலம் போன்ற நவீன வேதாந்த அமைப்புகள் எல்லாம் பௌத்தத்துக்கு அணுக்கமானவை, என்றும் புத்தரை முன்வைப்பவை. பௌத்தம் திபெத், தாய்லாந்து மரபைச் சேர்ந்த தொன்மையான முறையிலும் இன்றைய சீர்திருத்த முறையிலும் ஒரே சமயம் இங்கே வளர்ச்சி அடையலாம் என நினைக்கிறேன். இரு தரப்பும் உரையாடல் வழியாக தங்களை செழுமைப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு நிகழுமென்றால் அது இந்திய பண்பாட்டுக்கும் இந்திய சிந்தனைக்கும் பெரும் கொடையாக அமையும். பௌத்தம் கற்க 1000 மையங்கள் இந்தியாவில் உருவாகுமென்றால் அந்த இந்தியா எப்படி இருக்கும்? கனவுதான், ஆனால் நிறைவேற முடியாதது அல்ல. கட்டுரை நிறைவு.